தல்சேனா ஹோட்டல், மயிலட்டி கமாண்ட பங்களா, பலாலி சந்தியில இருக்கிற இது ஏர்போர்ஸ் ஹாலிடே பங்களா, இவ்வளவும் என்னண்டு தேசிய பாதுகாப்புக்கு வருது. விளக்கம் தெரியலுமா? பிரதி அமைச்சரால இதுக்குரிய விளக்கம் தெரியலுமா? இல்லையாண்டா இங்க தேசிய மக்கள் சக்திக்காக தேசிய பாதுகாப்புக்காக காணி தேவை, நிலம் தேவை என்று கேட்கிறார்களால உங்களுக்கு இது இந்த பதில் சொல்லலுமா? இவ்வளவு காணியும் உங்களோட உல்லாசத்துக்காக வருமானம் ஈட்டுறதுக்காக மட்டும்தான் சுயரிச்சு வச்சு இங்க பாதுகாப்பு விலையம் என்று சொல்லி உயர் பாதுகாப்பு, அதாவது தேசிய பாதுகாப்புக்கு தேவையான என்ன செய்றீங்க? விவசாயம் செய்றீங்க, டூரிஸ்ட் ஹோட்டல் நடத்துறீங்க, ரொட்டி கடை நடத்துறீங்க, சலூன் நடத்துறீங்க, வெல்ஃபேர் ஷாப் வச்சிருக்கீங்க. அதெல்லாம் தேசிய பாதுகாப்புக்கு என்னென்று சம்பந்தப்படும்? அது சாதாரண மக்கள் செய்ய வேண்டியது. நாங்க இந்த கமாண்ட பங்களா 150 குடும்பத்தின் காணி உரிமையாளர்களை இன்றைக்கு மகதியாக்கி, இதுல இருக்கிற அவ்வளவு பேரும் இந்த காணிக்கு உரியாக்க இவ்வளவு பேரையும் மகதியாக்கி நீங்கள் செய்கிற ஒரு விஷயம், நீங்கள் செய்கிற இந்த விஷயம் என்னென்று தேசிய பாதுகாப்பு மக்கள் அகதியாக்கி போட்டு ஒரு உல்லாச விடுதி, அதாவது இராணுவ தளபதியின் உல்லாச விடுதி, இதுல ஜனாதிபதி கூடி தங்கிட்டு போயிட்டேன். அவருக்கு உங்களை உண்மையாக்கு நாங்கள் ஒரு மக்களா இருந்து உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், ஜனாதிபதிக்கு இது தெரியல. இந்த 150 பேர் குடும்பம் இன்றைக்கு அகதியா நிற்கிது. நான் இன்றைய தினத்தில யாழ் விஜயத்தின் போது தங்கி நின்ற இந்த காணி கூடி இவ்வளவு மக்கள்கிட்ட காணி, மக்கள் வலியும் வேதனையிலும் இருக்கிறாங்க. அதிலே நானும் தங்கி நாங்க எதிர்பார்த்து என்னென்னா ஜனாதிபதி நாட்டை விட்டு போய் 36 வருஷம் இந்தியாவில் அகதிகள் முகாம், அநாத இல்லங்கள், எத்தனை இடங்களை கண்டு கழிச்சு கொண்டு இங்க வந்திருக்கிறோம். இங்க வந்திருந்தோன்னு எங்கட வீட்டுல இருக்கிற மாங்காய் தேங்காய் எல்லாத்தையும் உங்களுக்கு விலை பேசி எந்த விதமான செய்தியோ முன்னேற்றமான செய்தியோ இதுவரையில காதுகளுக்கு எட்டியதில்லை. நாங்கள் 36 ஆண்டுகளாக காத்து இலவு காத்த கிளிகள் போல ஆனோம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. போராடுவோம் போராடுவோம், எங்கட மண்ணுக்கு போராடுவோம், இறுதி வரைக்கும் போராடுவோம். 13வது கிழமை இன்று வரைக்கும் போராடுறோம். ஒவ்வொரு கிழமையும் வந்து இருந்து விட்டு போறதுதான் எங்களுக்கு பிரயோசனம். எங்கட காணியை விடுங்கோ, எங்கட வீட்டை விடுங்கோ. நாங்கள் நாட்டை விட்டு போய் 36 வருஷம் இந்தியாவில் அகதிகள் முகாம், அநாத இல்லங்கள், எத்தனை இடங்களை கண்டு கழிச்சு கொண்டு இங்க வந்திருக்கிறோம். இங்க வந்திருந்தோன்னு எங்கட வீட்டுல இருக்கிற மாங்காய் தேங்காய் எல்லாத்தையும் எங்களுக்கு விலை பேசி விற்கிறாங்க. ஒரு நாளாவது எங்களை அந்த காணியில எட்டி பார்க்க விடுறாங்களா? நாங்கள் எங்கட கோயிலுங்க, மாதா கோயிலுங்க, எங்கட பிள்ளையா கோயிலுங்க, எங்கட பள்ளிக்கூடங்கள் எங்க, நாங்கள் இப்படியே அநாதிகளாகத்தான் இருக்க வேணுமா? எங்களுக்கு எங்கட வீட்டை விடுங்கோ. எங்களுக்கு இராணுவமே வேண்டாம், அதிரடிப்படையே வேண்டாம். வீட்டில் இப்படியே இருந்து கூலிப்படையாக நாங்கள் வாழ விரும்பவில்லை. எங்களுக்கு ஒரு தனி இடம், தனி வீடு, தனி கடல், தனி மண், தனி கோயில் என்று நாங்கள் வாழ வேணும். நாங்கள் வாழ்ந்து கட்டு இருந்த இடம் எங்களோட பேர பிள்ளை காலத்துல இருந்து பூட்ட பிள்ளையும் பிறந்து விட்டது. அந்த பிள்ளைக்கு கூட எங்களோட வீடும் தெரியாது, வாசலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இனியாவது அது வளர்ந்து வர காலத்திலேயாவது நாங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைகள் அந்த காலி பூமியில இருக்க வேணும். எங்களோட நிலம் எங்களுக்கு வேண்டும். இறுதி வரையும் போராடுவோம். யாழ்ப்பாணம் போவிட்டு வந்து விட்டோம். இன்னும் மூன்று கோயில் இருக்கு. இந்த திருவிழா முடிஞ்ச கொண்டுக்கு போக வேண்டிய நிலை வரும். போய் நிலவரத்துல எல்லாரும் சுடர வேணும். மயிலட்டி மக்கள் ஒன்று சேர வேணும். மயிலட்டி மக்களுக்கு காணி இருக்குது, வீடு இருக்குது, கடை இருக்குது, கடல் இருக்குது, ரோலர் இருக்குது, போட் இருக்குதுன்னு இருக்கிறோம். இல்லாத பாவியால் தத்தளிக்கிறோம். அந்த ஆக்கள் எங்களோட சேர வேணும். எல்லாரும் ஒன்று கூடி வந்து நின்றுதான் போராட வேணும். நாங்கள் இறுதி வரையும் போராடுவோம் என்று போராடி எங்களுக்கு நாங்கள் குரல் கொடுத்தா தான் அவன் கொஞ்சம் வேண்டாம் 100க்கு கொசு போய் கடிக்கிற மாதிரி அவனுக்கு கடிக்கும். அந்த கொசுவின் விஷ தண்ணி அந்த ரத்தம் என்றாலும் அவனுக்கு ஊறினா தான் அவன் எங்களுக்கு ஒரு இடம் தருவன். கடைசி அலைஞ்சாலும் இடம் தரவும் மாட்டான். நாங்கள் போராடி கலைக்கிறதால் நாங்கள் எங்களோட முருகன் திருவிழாவும் பேச்சியம்மன் திருவிழாவும் முடிஞ்ச உடனே கொழும்புக்கு போறதுக்கு ரெடி பண்ணி ஒன்று கூடி எல்லா மக்களையும் சேர்த்து ஒன்று கூடி முடிவுக்கு வந்தால் தான் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இல்லாட்டா காணியும் இல்லை, பூமியும் இல்லை, மரமும் இல்லை, செடியும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அகதிகளாகவும் இருக்க வேணும், அநாதிகளாகவும் தான் இருக்க வேணும். கடந்த 12 மாத காலமாக எங்களோட போராட்டம் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கிறது. ஆனால்
எந்த விதமான செய்தியோ முன்னேற்றமான செய்தியோ இதுவரையில காதுகளுக்கு எட்டியதில்லை. நாங்கள் 36 ஆண்டுகளாக காத்து காத்து இலவு காத்த கிளிகள் போல ஆனோம். கடைசியா அனுர அரசை நம்பினோம், அவர் விடுவார், அந்த ஒடுங்கட காணிகள் எல்லாம் கிடைக்கும், மிகுந்த நம்பிக்கையோடு காத்திருந்தோம். அதுவும் காணல் நீர் போல் ஆயிற்று. கடந்த 15ஆம் தேதி கச்சேரிக்கு முன்னாலே பெரியதொரு போராட்டம் நடத்தினோம். அப்போது சரி இதுக்காவது கொஞ்சம் பதில் வரும் என்று மிகுந்த ஆவலோடு எமது மக்கள் காத்திருந்தோம். ஒரு சிறு துளி கூட அதற்கு அசைவு கூட இல்லாமல் போய்விட்டது. அதற்கு என்ன காரணம்? நாங்கள் நம்பி, எங்கட தமிழ் மக்கள் நம்பி எங்கட ஆக்களுக்கு வாக்கு போட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்பினோம். அவர்கள் இதுவரையில எங்கட போராட்டத்தை பற்றியோ எங்கட பிரச்சனை பற்றியோ காணி விடுது பற்றியோ அங்க பேசியதாக இதுவரையில செய்திகள் இல்லை. உண்மையும் அதுதான். இப்போது நாங்கள் அடிக்கு மேல் அடி அடித்தால் அம்மியின் நகரும் என்று அடிக்கு மேல் நாங்களும் போராட்டத்தை நடத்தி கொண்டு வரோம். அவர்களும் இன்னும் தான் அந்த உணர்வு வரவில்லை. தமிழ் மக்கள் என்ற உணர்வு, அவர்கள் கஷ்டப்படுகிறார்களே, வீடிலிருந்து வாசலிருந்து இந்த அகதிகளாக இருந்து கண்ணீர் வடிக்கிறார் என்ற உணர்வு எங்கட தமிழ் மக்களுக்கு, அந்த பாராளுமன்றத்தில் இருப்பவர்களுக்கு துளி கூட வரவில்லை. இதுதான் உண்மை. அவர்கள் தங்களோட பதவிக்கு, தங்கள் கதிரைகளுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறார்களோ அல்ல தங்களோட பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக மௌனமாக இருக்கிறார்களோ தெரியவில்லை. ஆனால் இந்த போராட்டம் சும்மா முடியாது. இவர்கள் பேட்டியை பத்திரிகையை பார்க்கும்போது கொஞ்சம் பிறகு பார்த்தால் இது விட முடியாது. அப்ப அந்த நம்பிக்கையோடு இருக்கிற எங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும்பொழுது நாங்களும் எங்களோட போராட்டத்தை கடைசி வரை சாகிறது ஒரு நாளைக்குத்தான். கடைசியில நாங்க இந்த வேலிகளை பிச்சு, நான் அன்றைக்கும் சொன்னேன் இன்றைக்கும் சொல்லுவேன், நான் வெட்டி உள்ளுக்கு தான் போயிருப்பேன். நீங்கள் என்னத்தை தான் இந்த உணர்வு எல்லாருக்கும் வரணும். இங்க இருக்கிறார்கள் எல்லாம் வயசு போனார்கள், இளைஞர்கள் அவர்கள் இருக்கிறார்கள். இங்கே இரண்டால் தங்களோட வீடுகள் இல்லை என்று வெளிநாடுகள் போயிருப்பதாக தெரியாது. அந்த அரசாங்கம் நினைக்கக்கூடும் இந்த கிளடு கட்டிகளோட இந்த பிரச்சனை முடிஞ்சு போடும், இவ வரமாட்டினோம். கடைசி வரையும் எங்களோட இந்த போராட்டம், இந்த விடுவிப்பு முடியத்தான் வேணும். நாங்கள் கிளடுகள் 65 வயது 70 வயதாக்கள் சாகிறது பரவாயில்லை, அந்த முடிவோடு தான் இருக்கிறோம். இது எங்கட உண்ணிலாம் எங்கட சொந்த மண். நீங்கள் அந்நியன் வந்து எங்களுக்கு முன்னால மரக்கறியும் தந்தையும் அது நட்டு கொண்டுட்டு நாங்கள் பார்த்து இலவு காத்த கிளிகள் போல வேங்கி கொண்டிருக்கிறோம். என்ன 10/7/2026 12வது வாரமாக மயிலிட்டி மண்ணிலே மக்கள் சார்பிலே எமது அமைதி வழியான போராட்டத்தை முன்னெடுத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே மிகவும் முக்கியமான செய்திகள் ஊடகங்கள் வழியாகவும் பத்திரிகைகள் வழியாகவும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இது உண்மையான தகவல் என்று புரிந்து கொள்ளும் நிலையற்று மக்கள் காணப்படுகின்றோம். அதிலே மிகவும் குறிப்பாக நாங்கள் குறிப்பிட வேண்டிய விஷயம், பலம்புரி நாளிதழிலே, அதாவது இன்றைய தினம் 10/7/2026 பலம்புரி நாளிதழிலே பலாலியில் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள காணிகளை விடுவிக்க இயலாது, பாராளுமன்றில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர் தெரிவித்திருக்கிறதாகவும், அதே பத்திரிகையில் முதல் பக்கத்தில் கீழ்ப்பகுதியில் ஜனாதிபதியின் ஒரு ஆர்டிக்கல், இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளில் விடுவிக்கப்படும், மாவட்ட செயலர்களுடனான கூட்டத்தில் ஜனாதிபதி. ரெண்டுமே கிட்டத்தட்ட இவர் பாதுகாப்பு அமைச்சோட தலைவர், அவர் பிரதி அமைச்சர், ரெண்டு பேர்ட்ட தகவலுமே வெவ்வேறுபட்ட கருத்து ஒரே நாளிதழில் மாறி மாறி வருது. இதே நாளில் ஜாழ் தினக்குரல் நாளிதழில் வந்து இன்னொரு விடயம் வந்திருந்துச்சு. தினக்குரலில் 10/7/2026 ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. வலிவடக்கில் 1661 ஏக்கர் மக்கள் காணிகள் இராணுவ தேவைக்குண்டு. அதுலேயும் மிகுதி உள்ள 774.98 ஏக்கர் விமான நிலையத்துக்காகவும், எங்கட கணக்கின்படி, அதாவது மக்களுக்கு தெரிஞ்ச தரவின்படி, தெல்லிப்பள டிஎஸ் ஆஃபீஸால ஆர்டிஏ போட்ட போது எங்களுக்கு தந்த தகவல், இன்னும் மொத்தமாக விடுவிக்கப்படாத பகுதிகள்னு சொல்லி 2117 ஏக்கர் காணின்ற அளவைத்தான் எங்களுக்கு தந்திருந்தது. இதே 15ஆம் தேதி கச்சேரிக்கு முன்னால நாங்கள்
கவனிப்பை மேற்கொண்டு ஜனாதிபதிக்கு மாவட்ட அதிபர் ஊடாக மகஜரை கையளிக்கும் போது மாவட்ட அரசு அதிபரிடம் கேட்டபோது அவர் 2500 ஏக்கர் கிட்ட சொன்னவர். அப்ப இந்த 2 பிரதேச செயலகத்துக்கும் மாவட்ட செயலகத்துக்கும் இடையிலேயே 300 சொச்ச ஏக்கர் கிட்ட காணாம போயிட்டு. 300 சொச்ச ஏக்கர்ன்றது தனியா வெறும் நம்பர் இல்லை, அது அந்த பிரதேச மக்கள்கிட்ட ஒரு ஒரு பிரதேசம், அதாவது ஒரு ஜிஎஸ் டிவிஷன் ஒரு முழு பரப்பளவே மாறுபட்டு போயிருக்குது. அப்ப இதுல நாங்க கேட்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்படியான தகவல்கள் ஒவ்வொரு ஊடகங்கள் மீடியாக்கள் ஊடாக வெவ்வேறுபட்ட கருத்துக்கள் வெளிவரைக்க பொறுப்பு வாய்ந்தவர்கள் ஏன் பாதிக்கப்பட்ட தரப்பினுடன் நேரடி கலந்துரையாடல் மேற்கொள்ளல? யாழ்ப்பாணத்துக்கு பிரதி அமைச்சர் வருகை தந்த போது கூடி வெளிவடக்கிலே காணிகள் சுயீகரிக்கப்பட்ட மக்கள் சார்பில் யாரையும் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படவில்லை. ஏன் வெளிவடக்கு தவிசாளரை கூடி அந்த இடத்துல அழைக்கல? ஏன்னா எங்கட காணிகள் சம்பந்தமான முழு அதிகாரம் கொண்ட எமது பிரதேச தவிசாளருக்கு, அதாவது பிரதேச சபைக்கு கூட அந்த அனுமதி மறுக்கப்பட்டது. தனிமனே தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களுக்கும் அரச அதிகாரிகளுக்கு மட்டுமே இந்த அறிவுறுத்தல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது எங்கட பிரச்சனைய நாங்கள் சொல்லாம என்னண்டு அரசு தரப்புக்கு எங்கட பிரச்சனை வெளிக்கொண்டு வரப்படும். இதே நாள்ல தினக்குரல்ல வந்த பேப்பர்ல பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். இராணுவம் பலாலி உயர் பாதுகாப்பு நிலையில சுய தேவைக்காக மட்டும்தான் விவசாயத்துல ஈடுபடுதுண்டு. அப்ப அந்த இடத்துல நாங்கள் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்த விரும்புகிறோம். இங்க இருக்கிற இவ்வளவு கடைகள்லையும் விவசாய உற்பத்தி பொருட்கள் விற்பனைப்படுத்தப்படுது. மருதனாமட சந்தைக்கு ஆமீண்ட வேக்கிலே கொண்டு போய் காய்கறிகள் விற்பனை செய்கிறேன்னு யாழ்ப்பாணம் கொக்குவில் கீல்ஸ் நிறுவனத்தின் அதுக்கு வீடியோவோடைய எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு. அதாவது இராணுவ அதிகாரிகள் இராணுவ வாகனத்துல இராணுவ உடையோடு கொண்டு போய் மரக்கறியை கொடுக்குறது. ஆனா உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற இராணுவத்துல இப்படியான நடவடிக்கை நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியாது. எல்லாம் தெரிஞ்சு கொண்டு போய் சொல்றீங்களா? அதாவது இவ்வளவு விவசாய நிலத்தையும் மக்கள்கிட்ட விவசாய நிலத்தை கையப்படுத்தி வச்சுக்கொண்டு மக்கள்கிட்ட காணியில மக்களை வருமானம் ஈட்ட விடாம மறைச்சு கொண்டு விவசாயத்தையும் செய்து கொண்டு அதை நாங்க மக்களுக்கு விற்கலேன்னு சொன்னா அது என்னண்டு ஒரு மாறுபட்ட கருத்து. அதாவது பிரதி அமைச்சருக்கு இங்க நடக்கிறது தெரியாதா? நான் அந்த வீடியோ இருக்கா உங்களுக்கு இதுல வெளிப்படுத்துறேன். இந்த வீடியோல பாருங்க, கீல்ஸ் நிறுவனத்துக்கு ஆமீண்ட வெஹிக்கிள், இதுல ஆமீண்ட வாகன நம்பர், ஆமிக்கு வாகனத்துக்கு மேல ஓட்டு ஆமி என்ற அந்த போட்டோட பின்னால காய்கறி இறக்கி கொண்டு ஆமி யூனிஃபார்த்தோட. இதுக்கு மேல என்ன ஆவணம் உங்களுக்கு தேவை? இல்லைன்றா ஒரு சான்று வேணும். கீல்ஸின்ற ஒரு சேகரிப்பு நிலையத்துக்கு கொண்டே லொரியில கொண்டு இங்க இருந்து நீங்க மரக்கரை விற்கிறீங்கன்றா இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த காணிக்கான போராட்டம் எங்களுக்கு வெற்றி அளிச்சு எங்களுக்கு இந்த காணி கிடைக்காட்டி நாளைக்கு பாதிக்கப்பட போறது வெளிவடக்க சுத்தியுள்ள அவ்வளவு விவசாயிகளையும் பாதிப்படைந்தே தீருவீங்க. ஏன்னா நாங்க இன்றைக்கு எங்களுக்கு இந்த நிலம் தேவையில்லைன்னு விட்டுட்டு போனா நாளைக்கு இங்க இருந்து பெருமளவான, அதாவது 90ஆம் ஆண்டுக்கு முதல் எவ்வாறு எங்கட மக்கள் பலாலி மயிலிட்டி மக்கள் எவ்வாறு விவசாயம் செய்து லொரி கணக்கில் இங்க இருந்து கொழும்புக்கு ஏற்றுமதியாகப்பட்டதோ அதே விட அதிகமான மரக்கறிகள் உற்பத்தி செய்யப்பட்டு இங்க இருக்கிற மக்களின் சந்தைகள் பாழாக்கப்பட்டு, அதாவது சாதாரண விவசாயிகளின் வருமானம் சுரண்டப்பட்டு அவேண்ட வருமானம் இல்லாதொழிக்கப்படும். இராணுவத்தின்டையும் அரசாங்கத்தின்டையும் முழுமையான ஒரு திட்டம் இதுதான். எங்களை தரப்பிலிருந்து நாங்கள் பார்க்குற ஒரே ஒரு விஷயம் தான். வலிவடக்கில், அதாவது யாழ் மாவட்ட ரீதியில அரசாங்கத்துக்கண்டு அரச காணி இல்லை. அப்ப அப்படியான நேரத்துல இதை ஒரு வர்த்தக மானியம் சுவரிச்சு அரசாங்கத்துக்கண்டு கொடுக்கப்பட்டால் நஷ்டஈடு வழங்கப்பட்டு அரச காணி என்று இன்ற வரைக்கும் உறுதியாக நாங்க போராட்டம் செய்து கொண்டிருக்கிறதால அது உறுதியாகப்படாம விடுவிக்க கூடாதுன்ற இரட்டை நிலையில போய்கொண்டிருக்கிறதால இந்த பிரச்சனை இன்னும் போய்கொண்டு, இதே ஒரு தீர்வு அதாவது மக்களுக்குரிய காணிக்கு நஷ்டஈடு கொடுக்கப்பட்டு காணி சுவரிக்கப்பட்டால் இங்க இருக்கிற அவ்வளவு பிரதேச மக்களும் கட்டாயம் பாதிக்கப்படுங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நான் கேட்கிறேன், நான் ஒரு சின்ன பிள்ளை ஒரு விஷயம் ஒன்றை கேட்கிறேன், ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு இங்க இருந்து இராணுவம் வெளியேறக்க இந்த காணி சாதாரண மக்கள் ஒப்படைக்கப்படுமா? இல்ல. கடைசி வந்தாலும் இல்ல. சுவரிக்கப்பட்டது. இதே இடத்துல யாழ் மாவட்டத்துக்கு எதிரான, அதாவது எங்கட சமூகத்துக்கு எதிரான சட்டவிரோதமான இல்லையண்டா எங்கட குடிப்பரம்பலுக்கு எதிரான ஏதாவது ஒரு நடவடிக்கைக்கு அரசாங்கம் இந்த காணியை பாவிச்சா அந்த நேரம் எங்களை சுற்றி உள்ள மக்கள் எல்லாரும் என்ன செய்ய போறீங்க? இன்றைக்கு நான் விவசாயிகள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறேன். நாங்கள் காணிக்காக போராடி கொண்டிருக்கோம், எங்கட நிலத்துக்காக போராடுறோம். ஆனா நாங்கள் இன்றைக்கு எங்கட இந்த போராட்டத்தை கைவிட்டா
நாளைக்கு இங்கே இருந்து வர்ற உற்பத்தி பொருட்கள்ல இருந்து வேறு உற்பத்தி, அதாவது விளக்குமாறுல இருந்து தும்புத்தடியில இருந்து எவ்வளவு பொருட்கள் உற்பத்தி செய்யறாங்க. பாரிய அளவிலான உற்பத்தியாளர்கள் இங்க போட்டு அதை எங்கட பிரதேசத்துல விற்பனைப்படுத்தேக்க நீங்கள் என்ன செய்ய போறீங்க? எங்களை சுற்றி உள்ள விவசாயிகளும் சாதாரண உற்பத்தியாளர்களும் என்ன செய்ய போறீங்க? எங்கட கேள்வி அதுதான். ஏண்டா இங்க இருக்கிற அவையில் அரச சம்பளத்துக்குள்ள வேலை செய்கிறேன். அவைகளுக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபாய்க்கு பொருள் வித்தாலும் அவைகளுக்கு மாச சம்பளம் பெறப்போகுது. ஆனா சாதாரண மக்களுக்கு எங்களுக்கு அப்படி இல்லையே. நாங்கள் உழைக்கணும், எங்களை அதுக்குள்ள நாங்க கரண்ட் காசு கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், லோன் கட்டணும், எங்கட சீவியத்தை பார்க்கணும், பிள்ளைகள படிப்பை பார்க்கணும், சௌரங்கள்ட மருத்துவ உதவிகளை பார்க்கணும். எவ்வளவு விஷயத்தை பாடுபட்டு நாங்க செய்து கொண்டு இருக்க. அரசாங்கம் பெருமளவிலான உற்பத்தியை இங்க மேற்கொண்டு அதை இங்க சந்தைப்படுத்த வெளிக்கிட்டா என்ன செய்வீங்கள்? அதாவது நான் இதை ஒரு எச்சரிக்கையா எங்களை சுற்றி உள்ள அவ்வளவு பிரதேசத்துக்கும் இதை ஒரு எச்சரிக்கையா கொடுக்குறோம். நீங்க எங்கட பிரதேசத்தை இராணுவத்துக்கு கொடுத்து உங்களோட களத்துல கைத்த மாட்டி அவைகள்கிட்ட கொடுக்கறதுக்கு சரியான ஒரு செயல். ஏனென்றா குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு இல்ல இங்க விவசாய உற்பத்தி மேலும் பெருகும். ஏண்டா இப்ப அவைகளுக்கு சண்டையும் இல்லை, வேற ஒரு அலுவலும் இல்லை. எல்லா இராணுவ கேம்புக்கு முன்னால ரொட்டி கடையும் தேத்தனி கடையும் சலூனும் தையல் கடையும் தான் போட்டு வச்சிருக்கீங்க. அப்ப இன்னும் குறுகிய காலத்துல முழு பிரதேச மக்களும் பாதிக்கப்பட போறீங்க. அதோட இன்னொரு விஷயம், மாவட்ட அரசு அதிபருக்கு ஒரு கேள்வி உண்டு. நாங்கள் கடந்த மாதம் 15ஆம் தேதி மக்கள் இடம்பெயர்ந்து 36 வருடம் என்று சொல்லி ஒரு கவனஈர்ப்பை மேற்கொண்டு மாவட்ட அரசு அதிபருடாக ஜனாதிபதிக்கு ஒரு மகையரை கையளித்தினாங்க. இன்றைக்கு நாள் கணக்குக்கு பார்த்தா 25 நாள் ஆயிட்டு. அதுலேயும் அரச அலுவலக நாள் என்று பார்த்தா 15 நாட்களுக்கு மேலாவே வந்துட்டு. அப்ப ஒரு எழுத்து மூலமான கடிதம் அனுப்பப்பட்டா சம்பந்தப்பட்டவர்களுக்கு எழுத்து மூலமான பதில் பெற வேண்டும். இந்த வரைக்கும் எங்களுக்கு அது சம்பந்தமான ஒரு பதிலும் இல்லை. ஏன் உங்களால வழங்க முடியல? ஒவ்வொரு அரசாங்க அதிகாரிகளும் சொல்றது முறைப்பாடு செய்யப்பட்டால் அதுக்குரிய பதில் 14 நாட்களுக்குள்ள கிடைக்கும். இந்த வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. என்ன காரணம்? ஒவ்வொருத்தரும் ஆட்சி மாற்றத்தின் போதும் ஒவ்வொருத்தரும் வரும்போதும் எங்கட காணி விடுறதை பற்றி தனிமனே நான் விளக்கமா சொன்னா உங்களோட கையில இருக்கிற ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டுக்கு சம்பந்தம். அதாவது பக்கத்துல நிக்கிற ஒரு நாய்க்குட்டிக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு பின்னால வாலாட்டணும்ன்றதுக்காக பிச்சு பிச்சு போடுற காணி துண்டுகளும் ஒரு நாயை வளர்க்குற ஒருவற்ற கையில இருக்க பிஸ்கெட் பைக்கு சமனா தான் இருக்கு. யாராவது ஒரு ஆள் முழுமனான காணி விடிப்ப செய்கிறீங்களா? இல்லாட்டி இந்த பிரதேசத்துல நீங்க காணிய பாதுகாப்பு வலயம் என்று சொல்லி நீங்க பிடிக்கிறீங்களா? நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். இங்க பாதுகாப்பு வலயம் என்று சொல்லி உயர் பாதுகாப்பு, அதாவது தேசிய பாதுகாப்புக்கு தேவையான என்ன செய்றீங்க? விவசாயம் செய்றீங்க, டூரிஸ்ட் ஹோட்டல் நடத்துறீங்க, ரொட்டி கடை நடத்துறீங்க, சலூன் நடத்துறீங்க, வெல்ஃபேர் ஷாப் வச்சிருக்கீங்க. அதெல்லாம் தேசிய பாதுகாப்புக்கு என்னென்று சம்பந்தப்படும்? அது சாதாரண மக்கள் செய்ய வேண்டியது. நாங்க இந்த கமாண்ட பங்களா 150 குடும்பத்தின் காணி உரிமையாளர்களை இன்றைக்கு மகதியாக்கி, இதுல இருக்கிற அவ்வளவு பேரும் இந்த காணிக்கு உரியாக்க இவ்வளவு பேரையே மகதியாக்கி நீங்கள் செய்கிற ஒரு விஷயம், நீங்கள் செய்கிற இந்த விஷயம் என்னென்று தேசிய பாதுகாப்பு மக்களை அகதியாக்கி போட்டு ஒரு உல்லாச விடுதி, அதாவது இராணுவ தளபதியின் உல்லாச விடுதி, இதுல ஜனாதிபதி கூடி வந்து தங்கிட்டு போயிட்டேன். அவருக்கு உங்களை உண்மையாக்கு நாங்கள் ஒரு மக்களா இருந்து உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், ஜனாதிபதிக்கு இது தெரியல. இந்த 150 குடும்பம் இன்றைக்கு அகதியா நிற்கிது. நான் இன்றைய தினத்தில யாழ் விஜயத்தின் போது தங்கி நின்ற இந்த காணி கூடி இவ்வளவு மக்கள்கிட்ட காணி, மக்கள் வலியும் வேதனையிலும் இருக்கிறாங்க. அதுலேயே வந்து நானும் தங்கிட்டு நாங்க எதிர்பார்த்துனாங்க என்னென்னா ஜனாதிபதி வந்திருக்கார், அது எங்கட காணிலேயே தங்குறார், சில வேளை போகும்போது எங்கள்கிட்ட கையளிச்சுட்டு போவார்ன்ற ஒரு நம்பிக்கையோட இருந்தாங்க. இல்லை, இந்த வரைக்கும் இல்லை. பலாலி சந்தியில இருக்கிற கடையை பாருங்க, பப்ளிக்கு காணி திறந்து விட்டுருக்கீங்க, தனியாற்ற காணி, அதுல ஒரு கொஞ்சம் சந்த காணியா இருக்கலாம். பப்ளிக்கு என்னதுக்கா நீங்க காணி திறந்து விட்டுருக்கீங்க? சனம் காணியை கேட்கும் போது பப்ளிக்கு நீங்க திறந்து விடுறது நான் சொல்ல மக்கள்கிட்ட நலனுக்காக இல்லை. அந்த இடத்துக்கு மக்களை வரவழைக்கணும், அதன் மூலமா நாங்க வருமானம் ஈட்டணும், அதுக்கு பக்கத்துல டூரிஸ்ட் ஹோட்டல் நடத்தணும், ரொட்டி கடை வச்சு அதால உழைக்கணும். வேற தனிமனே இராணுவம் எமது பிரதேசத்துல வருமானத்தை ஈட்ட மட்டும்தான் நடவடிக்கை செய்து கொண்டு. பலாலி சந்திக்கு அடுத்ததா ஏர்போஸ் இந்த ஹாலிடே பங்களா இருக்கு. அதாவது ஒரு விமான நிலைய அதிகாரி, உயர்மட்ட அதிகாரிகள் வந்து குடும்பத்தோட தங்கி போறதுக்காக 2-3 குடும்பத்தின் காணி சுயரிக்கப்பட்டு அவைண்ட குடும்ப வாணிக்காம. அப்ப நாங்க இருக்கிற நாங்க எல்லாரும் இந்த காணியல்ல இல்ல, நான் சொன்ன இவ்வளவு காணி, அதாவது தல்சேனா ஹோட்டல், மயிலட்டி கமாண்ட பங்களா, பலாலி சந்தியில இருக்கிற இது ஏர்போஸ் இந்த ஹாலிடே பங்களா, இவ்வளவு வந்து என்னண்டு தேசிய பாதுகாப்புக்கு வருது. விளக்கம் தெரியலுமா? பிரதி அமைச்சரால இதுக்குரிய விளக்கம் தெரியலுமா? இல்லையாண்டா இங்க தேசிய மக்கள் சக்திக்காக தேசிய பாதுகாப்புக்காக காணி தேவை, நிலம் தேவை என்று கேட்கிறார்களால உங்களுக்கு இது இந்த பதில் சொல்லியலுமா? இவ்வளவு காணியும் உங்களோட உல்லாசத்துக்காக வருமானம் ஈட்டுறதுக்காக மட்டும்தான் சுயரிச்சு வச்சுக்க. விவசாய நிலங்கள் என்னென்று அபிவிருத்தி வரும்? நாங்க விவசாய நிலங்களை நீங்கள் உற்பத்தி செய்து நீங்கள் மொத்த விற்பனையா எங்கட பிரதேசத்துல இருந்து வெளியேற்றினா
இங்க இருந்து மக்களின் காசை சுரண்டி கொள்றீங்களே தவிர அதால பயனடைகிற மக்கள் இல்லையே. இன்றைக்கு 3 கட்ட அபிவிருத்தி மயிலட்டி காவரில் நடந்திருக்கு. நான் கேட்கிறேன் 35 படகை தவிர 35 குடும்பத்தை தவிர மயிலட்டி காவரால இன்றைக்கு எந்த ஒரு குடும்பமும் பயனடையல. ஆனா மில்லியன் கணக்குல நிதி ஒதுக்குறீங்க, பட்ஜெட் வருது, செய்யறீங்க, இதுன்றீங்க. என்ன செய்யறீங்க? தனிமனே இந்தியன் ரோலட்ட ஒரு சவக்கிடங்கா மட்டும்தான் இருக்கு. எங்கட பிரதேசத்தை முழுமையா விடுவிச்சா இன்றைக்கு இதுல எவ்வளவு தொழில் வாய்ப்பு கூடியிருக்கும், எவ்வளவு மக்கள் தங்கட சொந்த உழைப்புல வாழ்ந்திருப்பாங்க. நீங்கள் இன்றைய தினத்தில ஒவ்வொரு அரசாங்கம் வரும்போதும் ஒவ்வொரு உதவிகளை செய்யறீங்க. உதவி எங்களுக்கு தேவையில்லை. எங்கட நிலத்தை விடுங்க, மக்கள் உழைப்போம், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். அதாவது அரசாங்கத்துக்கு நாங்க பங்களிப்பு செய்கிறோம் நாட்டின் முன்னேற்றத்துக்கு. நீங்கள் நிதியை எங்க இருந்து எங்களுக்கு எடுத்து தர போறீங்க? எங்களை உழைக்க விட்டா நாங்க எங்களை பாட்டுல எங்கட சீவியத்தை பார்ப்போம். நீங்க அதை தவிர வேற ஒரு விஷயம் இல்லை. இன்றைக்கு கூடி இவ்வளவு காணியை நீங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற போதும் மக்களோட ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்ளாதது ஒரு திட்டமிட்ட சதி. அதாவது எங்கட பிரதேசத்தில் உள்ள மக்களின் காணிகளை சுயரிப்புக்கான திட்டமிட்ட சதி என்று மட்டும்தான் சொல்றேன். இல்ல, நீங்கள் அப்படி மக்கள்கிட்ட காணியை மக்களுக்கே வழங்குவதாக இருந்தால் காணி உரிமையாளரிடம் கேட்டிருக்கணும். காணியை விரும்புறீங்களா இல்லையெண்டா நஷ்டத்தை விரும்புறீங்களா? இந்த வரைக்கும் ஒரு கேள்வி இல்லை. ஏண்டா தெரியும், கேட்டா ஜனம் காணி தராதுன்னு தெரியும். ஏண்டா நாங்கள் இங்க வெறுமனே காணியில வாழ இல்லை, எங்கட பூர்வீகமே இங்க இருக்கு, பரம்பரையா வாழ்ந்து நாங்க. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல் கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.